இவ்வளவுதான் படிப்பு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இவ்வளவுதான் வருமானம் கொடுத்திருக்கிறார், எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை வட்டம் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார், எனக்கு இவ்வளவுதான் பொருளாதாரம், இது என் நன்மைக்கு தான். அவன் நல்லா இருக்கிறான், அவன் சுகமா இருக்கிறான், எனக்கு அது அவசியம் இல்லை. இவங்க என்ன காயப்படுத்துறாங்க, வேதனை, எனக்கு அது அவசியம் இல்லை. என்னை இந்த பாதையில போகும்படி கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மனிதர்களை நான் சந்திக்கணும், இன்னைக்கு இந்த பிரச்சனையை நான் சந்திக்கணும், இன்னைக்கு இந்த குறைவு வரணும், இன்னைக்கு இந்த பலவீனம் வரணும், கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், என் நன்மைக்கு தான். நான் ஏன் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த ஒரு வளர்ச்சிக்கு தான் கர்த்தர் அந்த பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி துன்மார்க்கனை சம்பவிப்பதே நமக்கு சம்பவிக்குது. இதை பார்த்து நம்ம ஆண்டவர் முறுமுறுக்காம, அவனுக்கு சம்பவித்தது அது தீமை, எனக்கு சம்பவித்தது எனக்கு நன்மைக்கு. அல்லேலூயா. ஒரே ஆபீஸ்ல ரட்சிக்கப்படாதவனுக்கும் திடீர்னு வேலை போகுது, ரட்சிக்கப்பட்டவனுக்கும் வேலை போகுது. ரட்சிக்கப்பட்டவன் நினைக்கக்கூடாது எனக்கு ஏன் கர்த்தர் அனுமதிச்சார், இல்ல இல்ல, இங்க இருந்து கர்த்தரை எடுக்கிறாருன்னா ஏதோ எனக்கு ஒரு நன்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதான் விசுவாசம். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் சம்பவிப்பதை கர்த்தர் நமக்கு சம்பவிக்கும் பொழுது, அனுமதிக்கும் பொழுது முறுமுறுக்காதீங்க. ஈசாக்க ஆண்டவர் எகிப்து போகும்னு நினைச்ச அவனை கேராரூர்ல தங்கிருன்னு சொல்லிட்டார் இல்ல. ஆதியாகமம் 26 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம், ஈசாக்கு எகிப்து போலான்னு நினைக்கிறான், ஆனா கர்த்தர் சொல்றார் வேண்டாம் இங்கே தங்கிருன்றாரு. தங்கின ஈசாக்கு விதை போடுறான், 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்போ இன்னும் வளரணும்னா கிணறு தேவை. என்ன தேவை? கிணறு. ஈசாக்கு துறவு தோன்றார். நீ ஆதியாகமம் 26 அதிகாரம் 17 இருந்து 21 வரை வாசிங்கன்னா ஒரு துறவை தோண்டுவாரு. அங்க பெலிஸ்தர் என்ன பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணி இது எங்களுதுன்னு பறிச்சிடுவான். ஈசாக்கு அமைதலா போயிடுவாரு. இன்னொரு இடத்துல துறவு தோன்றாரு, அங்கேயும் வாக்குவாதம் பண்றான், அங்கேயும் ஈசாக்கு அமைதலா போயிடுறாரு. ஏன் ஈசாக்கு அமைதலா போனார்? தான் தோண்ட துறம் இவன் பறிக்கிறான், வாக்குவாதம் பண்ணி அதை பிடுங்குவதற்கு எல்லா தார்மீக உரிமையும் யாருக்கு இருக்குது? ஈசாக்கு இருக்குது. ஏன் ஈசாக்கு அப்படி செய்யல? நல்ல கவனிங்க. சில நேரங்களில் சில உலகத்தில் நடக்கிற சில காரியமோ அல்லது காரணம் இல்லாத சில பிரச்சனைகளோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது அது நல்லா தெரியுது, ஏன் இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன் இந்த போராட்டம் தெரியல. அந்த நேரத்தில் நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா, இதை தேவன் நன்மைக்காக அனுமதித்தார். ஈசாக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்னா, என்னைய எகிப்துக்கு போகாத இங்க இருன்னு சொன்னது யாரு? கர்த்தர். அப்ப இங்க இருன்னு சொன்னாருன்னா எனக்கு வருகிற பிரச்சனையெல்லாம் யார் தான் ஃபேஸ் பண்ணணும்? யார் தான் ஃபேஸ் பண்ணணும்? அப்ப எல்லாம் அவர் பார்க்கணும். அப்போ வேலையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, கூட வேலை செய்யறவனுக்கு ஒரு பிரச்சனை, அதே பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா உங்க விசுவாசம் எப்படி இருக்கும்? இந்த வேலையை எனக்கு கொடுத்தது கர்த்தர், அவனுக்கு அந்த பிரச்சனை அவன் தத்தளிக்கிறான், எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இந்த வேலையை கொடுத்த கர்த்தர் தானே, எனக்கு இந்த பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும்ல, அப்ப அவர் அதை என்ன செய்வார்? பார்த்து கொள்ளுவார். விசுவாசம் இருக்கணுமே ஒழிய ஏன் ஆண்டவரே அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாதான்? போராடக்கூடாது. உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, பக்கத்து வீட்லயும் அதே பிரச்சனை, ரட்சிக்கப்படாத குடும்பத்துல, ரட்சிக்கப்பட உங்க குடும்பத்திலயும் அதே பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க சர்ச்சுக்கு போகாதவன், அவனுக்கு வந்தா வாஸ்தவம், நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கே வந்தது. கேள்வி கேட்காம, ஆண்டவரே இந்த குடும்பத்தை கொடுத்தது நீங்க, இந்த கணவனை கொடுத்தது நீங்க, இந்த மனைவியை கொடுத்தது நீங்க, இந்த பிள்ளைகளை கொடுத்தது நீங்க, இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய வேலை யாருது? உம்முடைய. அந்த விசுவாசம் தான் ஈசாக்குள்ள இருந்துச்சு. அவனுக்கு தெரியும் என்னை இருன்னு சொன்னார்ல, அப்ப இந்த 2 கிணறு எனக்கு சொந்தமானது இல்ல, அதனால அவன் பிடுங்கிட்டான். அந்த விசுவாசத்தோட அடுத்த கிணறு தோண்டினா கர்த்தர் ரெகோபத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் சம்பவிக்கிற பிரச்சனை உங்களுக்கு வருதா? சோர்ந்து போகாதீங்க. தேவன் என்னுடைய நன்மைக்கு அனுமதித்திருக்கிறார், எனக்குள்ள விசுவாசத்தை வளர பண்ண அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை நிந்தையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், எல்லாவற்றையுமே கர்த்தர் என் நன்மைக்காகவே அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா.